இவர் யார் தெரியுதுங்களா? இவர் பேர் வந்துட்டு டைரக்டர் சரண். சரிங்களா? இவர் படம் எடுத்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எங்கள் சார் சொன்னார், இவர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னார். இவர் இவர் வந்துட்டு என்ன, ஏன்னா இவருடைய படம் நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். அந்த பார்த்தேன் ரசித்தேன் அப்படிங்கிற படம். சரிங்களா? பிரசாந்த் லைலா. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சீனுமேங்க இவருடைய படத்தில் நான் சொன்னேன் பாருங்களேன். என்னங்க, இவர் பயங்கரமான, இவர் வந்துட்டு ஒரு பிரைனி. சரிங்களா? இப்போ நான் வந்து அந்த படத்தில் அந்த பஸ் வச்சு தான் வந்துட்டு நிறைய சீன்ஸ் வரும் இல்லைங்களா? அந்த பஸ்ஸு பேர்னா 12B ஒரு 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 பஸ்ஸு. சரிங்களா? அந்த 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 நம்பர் போர்டுக்கு இல்லையா, அங்கே கேமரா வந்து காமிச்சாங்க. சரிங்களா? காமிச்சாங்க. ஓகே. அந்த கேமரா ஏன் அங்கே காமிச்சாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா, அந்த அந்த நம்பரை, அந்த 12B அந்த பஸ்ஸுடைய பேர் இருக்குல்ல, அந்த பேரை வச்சு ஒரு சீன் வருது. யாருக்கு? சிம்ரனுக்கு. சிம்ரன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட் ஹீரோயின். லைலா வந்துட்டு செகண்ட் ஹீரோயின். ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ரன் பார்த்திங்கன்னா அந்த டயலாக்கை வச்சு ஒரு சீனில் வந்து பேசுவாங்க. சரிங்களா? இது மாதிரிங்க ஒவ்வொரு சீனுமே பயங்கரமான டேலண்டடான பர்சன். சரிங்களா? அவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நமக்கு வந்து அந்த பஸ்ஸு, அந்த லைலா வந்துட்டு பஸ்க்குள்ளே இருப்பாங்க, பிரசாந்தை வந்து வெளியில் இருப்பாங்க. இவங்க வந்து இந்த லவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் எனக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நமக்கு வந்து நீங்கள் கவனிச்சிக்கிங்களா? அந்த பாட்டில் கூட வரும். அந்த பாட்டில் கூட என்ன பாட்டு அது? எனக்கென ஏற்கனவே பிறந்தவளி இவ்வளோ அப்படின்ற ஒரு சாங், நல்லா ஹிட் சாங் அது. அந்த முனிகிருஷ்ணன் சார் வந்து பாடிக்காரு. ரொம்ப பிடிச்ச பாட்டு அது எனக்கு. அந்த சீனில் கூட அந்த பாட்டில் கூட சரிங்களா பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வந்துட்டு முன்னுக்கும் பின்னாடிக்கும் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். என்ன தெரியுங்களா? அது என்ன அப்படின்னா, இந்த ஹீரோ மனசும் இந்த ஹீரோயின் மனசும் எனக்கு முன்னுக்கு பின்னும் அது வந்து ஒரு அலைப்பாயுது. சரிங்களா? ஒரு அலைப்பாயுது. அதை தான் அவர் சிம்பாலிக்காக அந்த மாதிரி அந்த பஸ்ஸு மூமெண்ட் வச்சு அவர் சொல்கிறாருங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது இன்னொரு விஷயம் பாருங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரி சீனில் யார் அந்த டாக்டர் இப்போ டீச்சர் இல்லையா, அந்த ப்ரொஃபஸர் இருக்காங்க இல்லையா, அவரை இந்த சிம்பன்கிற ஹீரோயின் வந்துட்டு பயமுறுத்துவாங்க. அவங்க வந்து ஒரு பணம் மாதிரி அந்த மாஸ்டரியில் வந்துட்டு படுத்துட்டு வந்து பயமுறுத்துவாங்க. இந்த சீனியர் டாக்டர் வந்துட்டு அப்படி உண்மையாலுமே பயந்துட்டு எல்லோரும் வந்துட்டு சிரிப்பாங்க என்ன. அப்போது சிம்மன் வந்துட்டு அந்த சீன் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அது என்னது? அது வந்து என்ன ஆக்ஷன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு குரங்கு மாதிரி ஒரு குரங்கு மாதிரி என்னங்க ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க. இப்போது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தெரியாமல் பண்ணுறாங்க, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காங்க என்ன அப்படிங்கிறத தான் அவங்கள வந்துட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜுடைய அவங்களுக்கெல்லாம் பாட இடங்களுக்கு வந்து நடத்தக்கூடிய டீச்சர். அவர் எந்த டீச்சர் கிட்டையாவது நம்ம இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் காலேஜில் பண்ணால் வந்துட்டு என்ன நடக்கும்? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நம்முடைய இன்டர்னல் மார்க்ஸில் வந்து கை வைப்பாங்க. நம்ம பாஸ் பண்ணி இந்த காலேஜ் வெளியில் போகிறதே பெரிய விஷயமா இருக்கும் இல்லைங்களா? அப்போது இந்த மாதிரியான இந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரியான அந்த சீனை முடிஞ்ச உடனே அந்த சிம்மன் வந்துட்டு அந்த ஒரு குரங்கு ஸ்டேஷன் பண்ணாங்க பாருங்கள். ஆனால் அதை பண்ண உடனே இந்த பொண்ணு தெரியாமல் பண்ணுது, இது வந்து தெரியாமல் பண்ணுறாங்க, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காங்க அவங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. யார்? டைரக்டர். சரிங்களா? நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, ஒவ்வொரு சீன்லேயுமே இந்த டைரக்டர் வந்துட்டு பேசுகிறாரு.
சரிங்களா? நம்ம இப்படி தாங்க ஒரு படத்தை நம்ம இப்படி தான் பார்க்கணும். சரிங்களா? நம்ம வந்துட்டு இப்படி தான் பார்க்கணும். இப்படி பார்த்தா தான் என்ன எந்த மனநிலையில் இருந்து அந்த அந்த டைரக்டருடைய நோக்கம் வந்துட்டு என்ன என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நாம இல்லையா, சும்மா நம்ம ஏதோ அது மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறதுக்கு நம்ம வந்துட்டு சாதாரண எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான் இல்லையா. நமக்கும் கொஞ்சம் மூளை இருக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம காமிச்சிக்கலாம் இல்லையா. நீங்கள் சொல்லும் பொழுது கூட பரவாயில்லப்பா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்ட்டு நம்ம நினைப்பாங்க இல்லையா. அதுக்காக சொல்லலை. இப்போது இந்த டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனானே தெரியல. ஆனால் 5 வருஷம் ஒரு படமே வந்துட்டு எடுக்கல. பாவங்க, இவ்வளோ வந்துட்டு வந்து ஒரு வேல்யூபிளான டைரக்டர் இவர். அவ்வளோ மூளைங்க இவருக்கு, அவ்வளோ மூளை. இவர் எங்கெங்கே போனார், ஏன் போனார், இதுக்கெல்லாம் காரணம் யார்? ம்